இந்த மனிதன் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 75 ஆண்டு கூட கண்டிப்பாக இந்த உலகம் செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் வந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டோ இல்லை அந்த பாடல் ஏதாவது ஞாபகம்? அப்படி ஒன்றே சொல்ல முடியாது, எல்லா பாட்டப்பையும் எனக்கு தோணிடும். ஏன்னா மெட் அமைச்ச உடனே அதை வந்து வேணான்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஒன்றை போல் ஒருத்தரை நான் பார்த்ததில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக அவருக்கு நான் எழுதின பல்லவி தான் அது. உயரம் பார்த்து வானமே குறுகுமே மெல்ல நான் எழுதினது வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்துக்கு மெட்டமைப்பதற்காக பேசக்கொண்டிருந்த அந்த இயக்குனருக்கு, அந்த நடிகருக்கு அந்த மெட்டு உடனே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அந்த க்ஷணம் வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. அது எப்படி அவர் நம்ம நினைக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து பல்லவியோட ஏதாவது ஒரு வரி வந்து எனக்கும் இமானுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எங்கேயாவது வர மாதிரி எழுதிடுவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இசையமைச்ச மெட்டை எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் நீ உற்று கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு 2 இடத்துல வந்து அவரை நான் ரகசியமாக பாராட்டியிருப்பேன். அந்த இடத்துக்கு அவர் ஸ்பெஷலாக அந்த இடத்துல மட்டும் ஒரு வயலினையோ ஃப்ளூட்டையோ வாசி அவரும் காட்டியிருப்பார். அது மாதிரி ஒரு ரகசிய அன்புங்கிறது வந்து எல்லா பாட்டிலையுமே இருக்குது.